திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள். இன்னாருக்கு கல்வியை கொடு, இன்னாருக்கு கொடுக்காத, இன்னாரை கோயில்களில் விடு, இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல். இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல். எல்லாருக்கும் கல்வியை கொடு, எல்லாருக்கும் வேலையை கொடு, எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடு, ஆணும் பெண்ணும் சரிநகர் சமமானம் என்பதுதான் திராவிட மாடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த ஸ்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய பிரதேசம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? சரி, இந்த மத்திய பிரதேசத்தை யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா பாஜக தான் ஆட்சி பண்ணுறாங்க. இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் யார் வைக்கிறா, எப்போ வச்சாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் பார்ப்போமா? இதோ முதல் ஆதாரம் பாருங்கள். மத்திய பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸு. அதாவது தமிழ்நாட்டில் குரூப் 1 மாதிரி இங்கே உள்ள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற எக்ஸாமினேஷன். சரி, என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் பாருங்கள், பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், மொத்தம் 2 போஸ்ட்டு. சரி, இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, இன்னும் நிறைய போஸ்ட் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸையும் காட்டுதான் பாருங்கள். இது மத்திய பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ரேங்க், அப்புறம் போஸ்ட்டோட லிஸ்ட்டு பாருங்கள். சேலரி டீட்டெயில் எல்லாம் இருக்கும். நமக்கு தேவையானது இதில் இருக்குது பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் ஃபைட்டர் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் எத்தனை போஸ்ட்டு? 1 போஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர் பப்ளிக் ரிலேஷன் ஸ்கில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டு அதர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பிஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எக்ஸாம்ஸ் தான் நியமனம் பண்ணுறாங்க. இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பாஜக ஆட்சி பண்ணுற மத்திய பிரதேசத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஃபைட்டர், பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் வரைக்கும் மத்திய பிரதேசம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. சிஎம் சார் பார்த்தீங்களா, பாஜக ஆட்சி பண்ணுற மத்திய பிரதேசத்தில் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்க சொன்னோம்? ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறேன். சிஎம் சார் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். சிஎம் சார்